வயிற்றுப்போக்கு ஓஆர்எஸ் கரைசல் சரியான முறையில் பயன்படுத்த பொதுமக்களிடையே மருந்துகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விளம்பர பலகைகள் வைக்கப்பட வேண்டும் என மாவட்ட மருத்துவ ஆய்வாளர் கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை மருந்து வணிகர்கள் சங்கம் மற்றும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை, உணவு பாதுகாப்புத்துறை ஆகியவை இணைந்து ஓஆர்எஸ் கரைசல் சம்பந்தமாக விழிப்புணர்வு கூட்டம் தனியார் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை மருந்துகள் ஆய்வாளர் ஹேமலதா, உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டு ஓஆர்எஸ் கரைசலின் பல்வேறு ரகங்கள் இருப்பதாகவும், அதில் வயிற்றுப்போக்கிற்கு உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரை செய்த ஓஆர்எஸ் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும், மற்ற யூஆர்எஸ் லிக்விட் போன்றவைகள் உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கின்றன என்றும், இதில் உள்ள வேறுபாடுகளை பலரும் தெரியாமல் பொதுவாக ஓஆர்எஸ் வாங்கி செல்வதாக தெரிவித்தார். மேலும் இதனை மக்கள் சரியான முறையில் அறிந்து கொண்டு செயல்படும் வகையில் மாவட்டத்தில் உள்ள மருந்து கடைகளில் ஓஆர்எஸ் குறித்து விழிப்புணர்வு விளம்பர பலகைகள் வைக்கப்பட வேண்டும் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் மருந்து வணிகர்கள் சங்கத்தினர் மற்றும் மருந்தக உரிமையாளர்கள் என ஏராளமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நீர்ச்சத்து குறைபாடு வரும்போது நம்ம எடுக்க வேண்டிய மருந்துன்னு பாத்தீங்கன்னா இந்த WHO ரெக்கமெண்டட் ஓஆர்எஸ். அதை நம்ம பவுடராகவும் வருது, சாஷில ரெடி டு ட்ரிங்காவும் வருது. இததான் நம்ம மருந்தாக பயன்படுத்தணும் டயரியாக்கு. ஆனா இந்த ஓஆர்எஸ் எல்லுன்றது ஃபுட் லைசன்ஸ் சிம்பிள் போட்டிருக்கிற பச்சை கலர் சிம்பிள் போட்டிருக்க இதை நம்ம வெறும்லே ஒரு எனர்ஜி ட்ரிங்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். அது டயரியா அப்ப பயன்படுத்தக்கூடாது. இதை மக்கள் ஏன் அதிகமா விரும்புறாங்கன்னா, ஓஆர்எஸ் WHO ஃபார்முலாவை விட இதுல உள்ள ஓஆர்எஸ் எல்லுல சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கு. அதனால மக்கள் டேஸ்ட பார்த்துட்டு டயரியா அப்ப இதுக்கு பதிலா இதை வாங்கி யூஸ் பண்ணிடுறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, டயரியா அப்படின்னு வந்தாங்கன்னா ஓஆர்எஸ் WHO ரெக்கமெண்டட் ஃபார்முலா உள்ளதை மட்டும்தான் பயன்படுத்தணும். இதை எனர்ஜி ட்ரிங்காக தான் பயன்படுத்தணும். தவறாக டயரியா, வாமிட்டிங் இந்த மாதிரி டீஹைட்ரேஷன் வரும்போது நம்ம ஓஆர்எஸ் எல்ல எக்காரணத்தை கொண்டும் நம்ம நோயாளிகளுக்கு கொடுக்க கூடாது. நம்ம கொடுக்க வேண்டியது WHO ரெக்கமெண்டட் ஓஆர்எஸ். இதற்காக விழிப்புணர்வுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய மருந்து கடைகள்ல நம்ம இந்த ஸ்டிக்கர்ஸை பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்கோம். எதுக்காக இதை பேஸ்ட் பண்றோம்னா, டயரியான்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வரப்போகும்போது ஓஆர்எஸ் எல் பவுடரை நம்ம யூஸ் பண்றோம். பட் ஓஆர்எஸ் எல்ன்ற லிக்விடை நம்ம பயன்படுத்தக்கூடாது. எனர்ஜி ட்ரிங்காக மட்டும்தான் ஓஆர்எஸ் எல்லை பயன்படுத்தணும். நம்ம ஓஆர்எஸ் WHO ரெக்கமெண்டட் ஃபார்முலான்னு வரும்போது டயரியாக்காக நம்ம அதை பயன்படுத்தணும். டயரியாக்கு ஓஆர்எஸ் சால்ட்டை பயன்படுத்தலாம், இல்ல ரெடி டு ட்ரிங்க் பயன்படுத்தலாம். ஆனா அது WHO ரெக்கமெண்டட் ஃபார்முலாவா இருக்கணும். டயரியான்னும் போது நம்ம ஓஆர்எஸ் எல் சுகர் சொல்யூஷன் வர்ற எனர்ஜி ட்ரிங்கை பயன்படுத்தக்கூடாது. இதைதான் நம்ம சிம்பிளா ஒரு ஸ்டிக்கர்ல ஈஸியான முறையில தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நோட்டீஸை கொடுத்துருக்கோம். இதை நம்ம எல்லா மருந்து கடையிலையும் ஒட்டிட்டு வர மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில இதை நம்ம பண்ண போறோம். ஏன்னா மக்களுக்கு புரியணும், ஈஸியா புரியணும்ன்றதுக்காக. டயரியா அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம ஓஆர்எஸ் WHO ரெக்கமெண்டட் ஃபார்முலாவை தான் கொடுக்கணுமே தவிர ஓஆர்எஸ் எல் எனர்ஜி ட்ரிங்கா கொடுக்க கூடாது. அதுக்காக தான் இதை நம்ம ஈஸியா புரியுற வகையில விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம். எல்லா மருந்து கடையிலும் இதை ஒட்டுப்படி தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். இதை எல்லாரும் ஒட்டி வர மக்களுக்கு பயன்படும்படி பார்த்துக்கொள்ளுங்க. ஆய்வாளர் ஹேமலதா, ராணிப்பேட்டை சரகம். இது ஓஆர்எஸ் தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம். இதுல மருந்து கட்டுப்பாட்டு துறையும், உணவு பாதுகாப்பு துறையும், மருந்து வணிகர் சங்கமும் சேர்ந்து இணைந்து நடத்தும் ஒரு ஓஆர்எஸ் தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம். இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டயரியா போன்ற பேஷண்ட் வரப்போகும்போது பாத்தீங்கன்னா நீர்ச்சத்து குறைபாடுடன் வர்றாங்க. அப்ப அவங்க மெடிக்கல் ஷாப்ல ஓஆர்எஸ் பவுடர் வாங்க வரும்போது ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓஆர்எஸ்ன்ற பவுடர் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ஃபார்முலா. அதுபடி நம்மளுடைய ஓஆர்எஸ் சால்ட்டாவோ இல்ல ரெடி டு ட்ரிங்க் பேக்காவோ நம்ம டயரியா பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும்.
அதுக்கு பதிலா ஓஆர்எஸ்எல் லிக்விட் அப்படின்னு சொல்லி வருது. அந்த லிக்விட வந்து நம்ம வந்து எனர்ஜி ட்ரிங்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். எக்காரணத்தை கொண்டோ டயரியா பேஷண்ட்டுக்கு எனர்ஜி ட்ரிங்கான ஓஆர்எஸ்எல் வந்து பயன்படுத்தக்கூடாது. WHO ரெக்கமெண்டட் ஃபார்முலா உள்ள ஓஆர்எஸ் நீங்க வந்து ரெடி டு ட்ரிங்க் பேக்காவும் யூஸ் பண்ணலாம், அது சேஷேவையும் யூஸ் பண்ணலாம். ஓஆர்எஸ்எல் ஓஆர்எஸ் பிளஸ் WHO ஃபார்முலா உள்ள டீடைல்ஸ் வந்து நீங்க ரெடி டு ட்ரிங்க் பேக் இது வந்து சாஷேல வருது. அதே நேரத்துல ஓஆர்எஸ்எல்ன்றது வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தான், இதை டயரியாக்காக பயன்படுத்தக்கூடாது. இத வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில நாங்க என்ன சொல்றோம்னா, டயரியாவுக்கு ஓஆர்எஸ் சால்ட்டை வந்து பயன்படுத்துங்க. ஓஆர்எஸ் வந்து லிக்விடாவும் சொல்யூஷனாவும் வருது, ஆனா அது WHO ஃபார்முலாவா இருக்கணும். ஆனா ஓஆர்எஸ்எல் லிக்விடா வந்துச்சுன்னா அந்த எனர்ஜி ட்ரிங்கை வந்து டயரியாவுக்கு கொடுக்க கூடாது. டயரியாவுக்கு கொடுக்க வேண்டியது WHO ரெக்கமெண்டட் ஃபார்முலா ஓஆர்எஸ் சால்ட் ஆர் ரெடி டு ட்ரிங்க். இத வந்து அவேர்னஸ் ஸ்டிக்கர்ஸ் வந்து எல்லா மருந்து கடைகளையும் ஒட்ட சொல்லியிருக்கோம். எதனாலனா வர்ற பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வரக்கூடாது. ப்ராப்பரா வந்து அந்த பேஷண்ட்டுக்கு ரீஹைட்ரேஷன் தேவைப்படுதுன்றதுனால இத வந்து பேஷண்ட் எல்லாரும் கரெக்டா ஃபாலோ பண்றதுக்காக ஸ்டிக்கர்ஸ் மெடிக்கல் ஷாப்ஸ்ல ஒட்ட சொல்லியிருக்கோம். இதுதான் இதன் மூலம் உங்களுக்கு ஓஆர்எஸ் பத்தியான விழிப்புணர்வு கூட்டமாகும்.